கவிஞர் வாலி எழுதிய பாடல் வரிகளை கேட்டு மெர்சலான கண்ணதாசன் அவருக்கு விஸ்கி ஒன்றை பரிசா வழங்கிய சம்பவம் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கடந்த 1968ஆம் ஆண்டு வெளிவந்த படம் கண்மலர். இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, சவுகார் ஜானகி என பல முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. பல முக்கிய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இப்படத்திற்கு KB மகாதேவன் இசையமைத்திருந்தார். இப்படத்தின் கதைப்படி வி நாகையா கோவிலில் ஓதுவராக இருப்பார். இவரின் மகளா சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க. அவர் கோவிலில் மாலை கட்டி படைக்கும் வேலையை செய்து வருவார். சரோஜா தேவியின் தோழியாக சவுகார் ஜானகி நடிச்சிருப்பாங்க. ஒரு கடத்தில் நாகையா இறந்துவிட தனிமையில் வாழும் சரோஜா தேவிக்கு ஜெமினி கணேசன் மீது காதல் ஏற்படுது. இவர்கள் திருமணத்துக்கு தடை வந்து விடுவதோடு சரோஜா தேவிக்கு கண் பார்வையும் போய்விடும். தன் தோழியின் மீது கொண்ட நட்பினால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் சவுகார் ஜானகி தான் இறந்த பின்னர் தன் கண்ணை எடுத்து சரோஜா தேவிக்கு வைத்து விட சொல்லிவிட்டு இறந்து விடுறாங்க. கண்மாற்று அறுவை சிகிச்சைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் கவிஞர் வாலி மற்றும் கண்ணதாசன் இருவருமே பாடல்களை எழுதியிருந்தாங்க. இப்படி கண்மலர் படத்தில் இடம்பெறும் ஓதுவார் உன் பெயர் ஓதுவார் என்கிற பாடலை கேட்ட கண்ணதாசன், நானா இவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறேன் என்று தனது உதவியாளரிடம் கேட்க, அதற்கு அவர், இது வாலி எழுதிய பாட்டு ஐயா என சொன்னதும் மெய்சிலிர்த்து போன கண்ணதாசன் உடனடியாக வாலிக்கு ஃபோன் போட்டு பாராட்டியிருக்காரு. அப்படி வாலி எழுதிய அந்த பாடல் வரிகளில் கண்ணதாசனை மிகவும் கவர்ந்தது, கங்கை கொண்டான் என்மேல் கருணை கொண்டான், பாதி மங்கை கொண்டான் எந்தன் மனதை கொண்டான், திரை திங்கை கொண்டான் நெஞ்சை திருடி கொண்டான், இதை யாவையும் கொண்டான் எந்தன் மாலையும் கொண்டான் என்கிற வரிகள் தான். இதை கேட்டதும் தேவாரத்தில் வரும் வரிகளை தான் பயன்படுத்தியிருப்பதா நினைத்தாராம் கண்ணதாசன். பின்னர் தான் வாலி இந்த வரிகள் எழுதியது அவருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே வாலிக்கு ஃபோன் போட்டு அசத்திட்டையா என வாழ்த்தியதோடு தன்னுடைய கார் டிரைவரிடம் ஒரு பரிசு கொடுத்திருக்கிறேன் வாங்கிக்கோ என சொல்லியிருக்காரு. வாலிக்கு மது அருந்து பழக்கம் இருந்தது என்பதனால அவருக்கு பிடித்த விஸ்கியை தன் கார் டிரைவரிடம் கொடுத்து அனுப்பி இருக்காரு கண்ணதாசன். இதனால் பூரித்து போனாராம் வாலி.